ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வெஜ்ஜில் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கும் பித்தத்தை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய தலை சுற்றல், மயக்கம், கை கால் மரத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி செய்கிறதுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பயன்படுத்தி பொரியல் செய்ய போகிறோம். அவரைக்காயில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து கூடவே கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி பொரிய விட்டுறலாம். அடுத்தது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே இது வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவரைக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிடணும்னு கிடையாது. அவரைக்காயை நீங்கள் எந்த வழியில் வேணால் சமைச்சு சாப்பிடலாம். சாம்பார் வைக்கலாம், அல்லது கூட்டு செய்யலாம், அல்லது இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். அவரைக்காயில் புரோட்டீன், அதாவது புரத சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம தலைமுடி உதிர்ற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காயை சைடில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடும் போதே லைட்டாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கனால இதில் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்ந்துருந்தேன். ஸோ கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக விட போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்க உப்பு கொஞ்சம் பத்தலை. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு பச்சை மிளகாயோடைய காரம் சேர்க்கக்கூடாது. மிளகாய் தூள் சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம பொரியலாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது குழம்பு எதுவும் வைக்காதப்ப இந்த மாதிரி பொரியல் செஞ்சுட்டு சாப்பாட்டோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. இது ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடலாம். மூடி போட்டு சிம்மிலையோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிட்டு அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம், அல்லது விருப்பம் இல்லைனா சேர்க்காமல் கூட பண்ணலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற சில காய்களை விட அவரைக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.